குபேர கலச அறக்கட்டளையினுடைய நிறுவனரில் ஒருவரான பாலா அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் ஓம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமோ நமக நம சிவாய. இன்றைக்கி லட்சுமி பிரசன்ன ஜோதிடம் நடத்தக்கூடிய கருத்தரங்கத்திற்கு காலையிலேருந்து இது வரைக்கும் அதிகமான ஜோதிடர்கள் பேசியிருக்கிறாங்க. ஜோதிட ஆர்வலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மிக சிறப்பான கருத்துக்களை எல்லா ஜோதிடர்களும் கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் நம்ம இன்றைக்கி குபேர கலச அறக்கட்டளையிலேருந்து நம்ம இன்றைக்கி பேச வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கனாலே நம்ம எண்கணிதத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் எப்பயுமே. அப்போ இந்த எண்கணிதம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம ஜோதிட ரீதியாக ஜாதகமும் எண்கணிதமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதில் நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்து அவர்களுக்கு எந்த திசா புத்திகள் போகுது, என்ன நட்சத்திரத்தில் நின்று திசைகள் நடக்குது, புத்திகள் நடக்குது, அதுக்குண்டான பரிகாரங்களாக நம்ம எடுத்து கொடுத்துட்ருந்தோம். இது கொஞ்சம் மாறாக நம்ம எண்களாகவே நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அப்போ எண்கள் மூலமாக நம்ம எப்படி அதை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம எப்படி வேணும்னாலும் வளைக்கலாம், சரிங்களா? முதல்ல அப்போ இந்த ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்றதான் எல்லோருடைய ஜோதிடர்களுடைய கருத்துக்களுமே. அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கணும், ஒரு தீபம் ஏற்றணும், அதாவது ஒரு நல்ல ஒரு வழியை காட்டணும் அப்படின்றக்காக தான் ஜோதிடர்கள் எல்லாமே அணுகி வர்றாங்க. அப்போ இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கனாலே எண்கள் மூலமாகவே நம்ம ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாகவும் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதில் எப்படி சார் இதெல்லாம் நம்பர்களை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, இந்த நம்பர்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ நட்சத்திரங்களாக நம்ம முதல்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ நட்சத்திரங்களாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமே 4 பாதங்கள் இருக்கிறது. அந்த 4 பாதங்களை நம்ம மொத்தம் 27 நட்சத்திரங்களுக்கும் மொத்தம் 108 பாதங்களாக வர்றதுனால அந்த 108 நம்பர்களையும் அந்த நட்சத்திர பாதங்களுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ இது மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு லக்னத்திற்கும் நம்ம 2, 5, 8, 11 இந்த மாதிரி பாவங்களை நம்ம அந்த ஜாதகருக்கு இயக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி மாற்றங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இதில் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இப்போ ஒரு மேச லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த மேச லக்னத்துக்கு 2 குடையவன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரிஷபம் வந்துடுவாங்க. 2, 5, 8, 11. அப்போ 2 ரிஷபம், 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு சிம்மம் வந்துடுவார். 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் விருச்சிகம் வந்துடுவார். 11 அப்படின்னு பார்த்தீங்கனாலே கும்பம் வந்துடுவார். அப்போ இந்த பாவங்களில் இருக்கக்கூடிய எண்களை நம்ம நல்ல நம்பர்களாக நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்து நம்ம அந்த நம்பர்களை நம்ம பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டாகும். இதில் மெயினாக எல்லாருமே நல்ல நம்பர்களாக எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மாற்றத்தை கொடுத்துருது. ஏன்னா நம்பர்கள் எல்லாமே இப்போ கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. ஏன்னா எல்லாருமே நம்பருக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ அந்த நம்பர்களில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு தொழில் ஸ்தானத்தை நம்ம வலுப்படுத்தணும். அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தை நம்ம வலுப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய அந்த தொழில் அல்லது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நன்றாக இருக்கும். இல்லை ஏதோ ஒரு நல்ல நம்பரை மட்டும் நம்ம எடுத்து அதில் போட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த நம்பர்கள் மூலமாக நமக்கு ஒரு பலனும் கிடைக்காது, தெரியாது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம நம்பர்களை நல்ல நம்பர்களாக எடுக்கணும். இதில் முக்கியமாக நம்ம தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தினாலே மற்ற விஷயங்கள் எப்படி இருந்தாலும் அந்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மேக்கப் பண்ணி கொண்டு போயிடும். மற்ற எண்கள் எல்லாமே நல்லா இருந்து தொழில் ஸ்தானம் அங்கே டவுனாக இருந்துச்சுனாக்கும் அங்கே எதுவுமே நடக்காது.
காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் தொழில் அங்கே டவுனாக இருந்துச்சுனாக்கும் மேக்கப் பண்ண முடியாது. அப்போ மேக்கப் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் எல்லா ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் மெயின் இன்றைக்கு தொழில். அந்த தொழிலை நம்ம வலுப்படுத்தக்கூடிய எண்களாக நம்ம வந்து எடுத்து ஆக்டிவேட் பண்ணி அந்த நபருக்கு நம்ம கொடுக்கும்போது அதை சரியான முறையில் அவங்க வந்து பயன்படுத்தணும். ஏதோ வாங்கிட்டோம் நம்ம பாட்டுக்கு எடுத்து போட்டு பேசணும் அப்படின்லாம் பேசக்கூடாது. அதை கரெக்டாக அவர்களுடைய நேரத்துக்கு பிரகாரம் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க சரியாக பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு மாற்றங்களும் வளர்ச்சிகளும் அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இது எத்தனை நாட்களில் கிடைக்கும் சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 3 மாத காலகட்டங்களில் இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இதை நம்ம வந்து ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக நம்ம வந்து அதாவது எடுக்கணும். முதல்ல ஒரு ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே முதல்ல இருக்கக்கூடிய 2 நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே வந்து ஜாதகரை குறிக்கக்கூடியது. 2வது வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை குறிக்கக்கூடியது. 3வது வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொழிலை குறிக்கக்கூடியது. 4வது வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொழில் அதாவது சொத்தை குறிக்கக்கூடியது. 5வது வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே குடும்பம் அதாவது உங்களுடைய ஜென்ரேஷனை குறிக்கக்கூடியது. நமக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளுடைய குழந்தைகளாக எடுத்துக்கலாம், அல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஜென்ரேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நம்ம அனைத்தையுமே கூட்டி டோட்டல் வரக்கூடிய நம்பர்கள் சரியாக இருந்து அவருடைய ஜாதகத்திற்கு பொருந்த மாதிரி தான் நம்ம நம்பர்களை எடுக்கணும். அப்படி பொருந்தி வரக்கூடிய நம்பர்களை எடுத்து அவர்கள் பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் மாற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டாகும். இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 2 வீலர் நம்பர்கள்லாம் நம்ம வந்து பார்த்து எடுக்கணும். முதல் ஓனர், 2வது ஓனர், டோட்டல் இப்படியெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த நம்பர்களை எடுத்து நம்ம பயன்படுத்தும் போதா ஒரு வண்டி வாகனங்கள் சுக்கிரன் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு மாற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டாகும் என்பது தான் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இதுவரை ரொம்ப விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே. அடுத்த கருத்தரங்கத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அது குபேரக்கலச அறக்கட்டையில் முதல் முறை நான் பேசும்போது பாலா சார் தான் வந்து மைக்கு நல்லா பிடிமா அப்படின்னு ஃபஸ்ட் எனக்கு தொடங்கி கொடுத்தாரு. இந்த வளர்ச்சிக்கு காரணம் அடித்தளம் வந்து பாலா சாரும் கூட தான். அவருக்கு சிறப்பு செய்ய திரு விஜயகுமார் அண்ணா அவர்களையும் நாகராஜ் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். தென்றல் வாங்க. அந்த பக்கம் போங்க, பக்கத்து வீடியோ. அதே மாதிரி பாலா சார் வந்து அந்த 88888888 அது வந்து ஃபேன்சி நம்பர், ஏஞ்சல் நம்பர் எனக்கு கொடுத்துட்டு போனார். அதோட வளர்ச்சி கண் கூட அவரும் பார்க்குறாரு, வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் வாழ்க்கையில் நியூமராலஜியை அப்ளை பண்ணி முன்னுக்கு வரக்கு நிறைய சூட்சமங்கள் அவர் கையில் இருக்குது. தேவைப்படுறவங்க அவர் ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பயன்படுத்திக்கலாம்.